ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, இன்னைக்கு தமிழ்ல தான் பேசப் போறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. இந்த போஸ்டர் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மும்பை சாட்ஸ் தான் நான் இன்னைக்கு பண்றேன். இது பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டே பானிபூரின்னு நினச்சிடாதீங்க. சேவ் பூரி, பேல் பூரி, பானிபூரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணியிருக்கேன். சில நாள் எனக்கு வந்துட்டு ரொம்ப கிரேவிங்கா இருக்கும். மும்பை ஓட இது சாப்பிடணுன்றல ஸ்நாக்ஸ் எல்லாம். அப்போ நான் பானிபூரிக்கு அந்த பூரிஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுருந்தேன். அப்போ ஃப்ரை பண்ணி வச்சிட்ருந்தேன். இது வந்துட்டு ஸ்டஃபிங்கு. அதுக்கு வந்துட்டு நான் பச்சை பயறும் பொட்டேட்டோஸ் தான் எடுத்துருக்கிறேன். சிலவங்க வெள்ளை கடலையில பண்ணுவாங்க, பிளாக் கடலையில பண்ணுவாங்க. நான் வந்துட்டு பச்சை பயறும் பொட்டேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு சட்னி, கிரீன் சட்னிக்கு வேண்டிയിട്ടുള്ള ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போதுல நான் மும்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் தான். எவ்ரி கார்னர்ஸில் நம்ம பார்த்தாச்சுன்னா பானிபூரி, பேல்பூரி, வடா பாவ் இதெல்லாம் ரொம்ப ஈஸிலி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பசிக்குன்றதுனாலும் நம்மளுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு பசி அடக்கணும்னாலும் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அண்ட் என்னோடய காலேஜ் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிட்றது, பானிபூரி என்ஜாய்மெண்ட் தான் அங்கே ரொம்பயா இருக்கும். ஏன்னா பானிபூரி வந்து அப்படியே நம்ம கல்ப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரீஸாக இருக்குது. என்னோடய தமிழ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பார்க்குறீங்கன்னா எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன்ப்பா. ஓகே. ஸோ நான் இப்போ மீட்டா சட்னி, தீக்கா சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சட்னீஸ் எல்லாம் எல்லாம் சர்வ் பண்ணியாச்சு. இன்னும் டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு ஆனியன் அதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு நான் சேவ் பூரி தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் தஹி பூரி பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் தஹி மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கிடுறோம். ஓகேவா? தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? சிலவங்க மீட்டா மட்டும் சாப்பிடுவாங்க. சிலவங்க டீக்கா மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் மீட்டா, கொஞ்சம் டீக்கா அப்படி தான் மிக்ஸ் பண்ணி தான் எங்களுக்கு பிடிக்கும். ஃபுல்லாகவே மீட்டா, ஃபுல்லாகவே டீக்கா அப்படி எங்களுக்கு ஓகே இல்ல. சேவெல்லாம் போட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டாச்சு. தஹி பூரி வந்தாச்சு. உங்களுக்கு தஹி பூரின்னு தோணாது. அதனால தான் கொஞ்சம் தஹி அங்கே இங்கே ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பானிபூரி பண்ணேன். நான் பானிபூரியோட பானி வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். பானி வந்துட்டு நல்லா கோல்டாக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எடிட் பண்ணும்போதுல எனக்கு ரொம்ப கிரேவிங்காக வருதுங்க. ஓகேவா? பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேல்பூரி ஒன்றும் பண்ணேன். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் பண்ணது. இது வந்துட்டு பண்ண முடியாத ஐட்டம் அப்படியெல்லாம் இல்லைங்க. வீட்டில் உள்ள ஐட்டம்ஸ் வச்சு தான் பீனட் எல்லாம் போட்டு சிம்பிளாயிட்டு பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய பாம்பே சாட் ஐட்டம்ஸ் நான் பண்ணுனது. ரொம்ப கிரேவிங் வரும்போது இடையில பண்ணி ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.